ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 10ஆம் வகுப்பு கணிதத்தில் வந்து 3.11 சாப்டர் பயிற்சி 3.11 இருக்கக்கூடிய சம்ஸ்கான ஆன்சர்லாம் பார்த்துலாம். இதில் வந்து 3 சம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து சூத்திர முறையை பயன்படுத்தி இருபடி சமன்பாடு தீர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவேஷன் தான். ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வர்க்க முறை, இன்னொன்று ஃபார்முலா மெத்தட். ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்வு தரத்தில் அது என்ன அப்படிங்கிறது நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து வர்க்க முறை நமக்கு தெரியும். ஸோ 2 பேருக்கு x² இருக்குது, காமன் டேர்ம்ல எடுத்து மல்டிபிள் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி. இது என்ன ஃபார்முலா மெத்தட், அதுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து பக்கம் நம்பர் 116 10ஆம் வகுப்பு கணிதத்தில் 3.11 சாப்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 9x² - 12x + 4 = 0. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வர்க்க முறையில் பூர்த்தி பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்படி ஈஸியாக இருக்கும்னா, இங்கே x² அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்மளால ஃபேக்டரைசேஷன் பண்ணி நம்ம x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் 9 வைக்கிறோம். ஸோ ரெண்டு பக்கமே 9 வைக்கிறோம். அப்போ ஒரு டேர்மே 9 வைக்கிறோம். x² - 12/9 x + 4/9 = 0/9 0 தான், அது போடவே இல்லை. ஓகே, ஸோ இது வந்து மூணாவது வாய்ப்பாடு அடிப்படும். 3 9 4 12. ஸோ x² - 4/3x = இந்த பக்கம் +4/3 இந்த பக்கம் -4/3. பெருக்கலா இருந்தால் தான் தலைகீழா மாறி பெருக்கணும். கூட்டலா இருந்துச்சுன்னா கழித்தலாகும், கழித்தலா இருந்தால் கூட்டலாகும். இதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ எப்பவுமே இங்கே ஒரு டேர்ம் கூட்டிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் போனால் மைனஸ்ல மாறும். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4/9 வச்சு கூட்டுறோம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த சைடு 4/9 போட்டால் ரெண்டு கேன்சல் 0 ஆயிரும். ஸோ இன்னும் நமக்கு சிம்பிளிஃபை ஆயிரும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கம் 4/9 வச்சு கூட்டுறோம். x² + -4/3 × x 4/9 = 4/9 - 4/9 + 4/9. ஸோ ரெண்டு என்ன பண்ணும், கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இந்த பக்கம் ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, x² - 4/3 × x + 4/9 = 0. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொன்னா a² - 2ab + b² அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கு. எப்படி செக் பண்ணுங்க, x² மைனஸ் இதை எந்த மாதிரி டெக்னிக்கா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க 4/9 இருக்கா, அப்போ 2/3 அப்படின்னு 2/3 2/2/3 எழுதலாமா? அப்போ 2² 4 3² 9. ஸோ இந்த x² இதையும் நம்ம பார்க்கறப்பே ஒரு கெஸ்ஸிங் வந்துடும். ஓகே, இதுவும் ஸ்கொயர்ல இருக்கு, இதுவும் ஸ்கொயர்ல எழுத முடியும். அப்போ நடுவுல என்ன இருக்கும், 2ab ஃபார்ம்ல வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2a ங்கிறது 1 தான், b. ஸோ அப்போ ஈஸியா நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இது எந்த மாதிரி டேர்ம்ல இருக்கு அப்படின்னா x - 2/3 ஹோல் ஸ்கொயர். அப்போ x² - 2ab + b². ஓகேங்களா? இங்க a ங்கிறது x, b ங்கிறது 2/3 மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்போ x - 2/3 ஹோல் ஸ்கொயர் = 0. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும், +or -2/3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ x = -2/3 இருக்கலாம், அல்லது x = +2/3 இருக்கலாம். ஸோ இவ்வளவுதான். ஸோ எப்பவுமே நமக்கு +or - வரும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா தான். ஸோ இதை என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் இதை தூக்கி போயிட்டு மறுபடியும் நம்ம அடுத்த இதுக்கு சிம்பிளை பண்ணிட்டு போயிட்டே கூடாது. அவங்க கேட்கறது என்ன அப்படி கேட்கறாங்கன்னா, இருபடி சமன்பாடுல வர்க்க முறையில் பூர்த்தி முறையில் வந்து தீர்க்க சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் மெத்தட்ல நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்தோடனே +2/3 - -2/3 அப்படிங்கிற ஆன்சர் போட்டா வேலை முடிஞ்சது. ஸோ ரெண்டாவது சம் பார்த்தோம் அப்படின்னா 5x/7 / x - 1 = 3x + 2. இது வந்து பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து 0 இல்லாம ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க, பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். 5x + 7. ஸோ இந்த பக்கம் வகுத்துல இருந்தா இந்த பக்கம் என்ன ஆகும், பெருக்கலாம் மாறுமா? அங்க ஆல்ரெடி 3x + 2 இருக்கு, இங்க x - 1 இருக்கும். ஓகேவா? பிராக்கெட் வந்து கண்டிப்பா போடணும். ஸோ அப்பதான் வந்து ஒரு டேர்ம் கூட பெருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். கரெக்ட்டா? ஸோ இதோட பிராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டேர்ம் எழுதணும். ஸோ இப்போ இந்த 3x வந்து ஃபர்ஸ்ட் 3x ஓட மல்டிபிள் பண்ணணும், x² + × -, 1 × 3x 3x + அடுத்து 2 போடுங்க, 2 + 2x - 2. ஸோ இங்க ஆல்ரெடி -3x இருக்கு, +2x. அப்போ என்ன ஆகும், -3 + 2 -1. ஸோ 3x² - x - 2. அவ்வளோ. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துரும். அப்போ என்ன ஆகும், எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். 5x + 7 - 3x² + x + 2 = 0. ஸோ நமக்கு 3x² இந்த பக்கம் வந்துருங்க, இங்க ஒரு 5x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு, அப்போ 6x இருக்கும். ஸோ 7 2 9. ரொம்ப சிம்பிள். நமக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல மைனஸ் வேணாம் அப்படிங்கறனால மைனஸ் என்ன பண்றோம், மைனஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். 3x² - 6x - 9 = 0. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்றோம், 3 ஆல வகுக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், x² - 2x - 9. ஏன்னா 3 வகுத்தோம்னா 1 3 2 6, இது வந்து 3 9. அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா x² - 2x = +3. அதாவது என்ன பண்ணா இந்த பக்கம் -3 இருந்துச்சு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு பக்கம் 1 கூட்டிட்டு நான் சால்வ் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலா அப்புறம் நம்ம பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் சொல்றேன், இந்த பக்கம் -3 இந்த பக்கம் கொண்டு போயிடும், +3 மாறிடுது. ஓகேவா? ஸோ ரெண்டு பக்கம் 1 கூட்டணும் அப்படின்னா வர்க்க பூர்த்தி முறை நமக்கு கிடைக்கும். அதாவது ஃபார்முலா மெத்தட் a - b ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அந்த ஃபார்முலா மெத்தட்ல இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு கொண்டு போய் 1 வச்சு கூட்டுறோம். இது நமக்கு ஈஸியா அந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சு. a² - 2ab + b² 1² 1 = அதனால தான் இந்த 1 வச்சு கூட்டுறோம். ஓகேங்களா? ஸோ 3 போட்டனா இந்த இடத்துல ஃபார்முலா வராது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணிருந்தேன். அதை அடிச்சு விட்டேன். பட் அந்த மிஸ்டேக் தான் பண்ணிருந்தேன். இந்த ஃபார்முலா டேர்ம்ல வருமா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு 1 கூட்டி பார்த்தேன், ஃபார்முலா வரல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா இந்த சைடு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் 1 கூட்டி பார்த்தோம், ஃபார்முலா மெத்தட் வந்துச்சு. a² - 2ab + b². ஸோ இந்த பக்கம் 4 இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னா a - b ஹோல் ஸ்கொயர், அதாவது x - 1 ஹோல் ஸ்கொயர் = 4. அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும், x - 1 = +or -2 +2 இருக்கலாம், இல்ல -2 இருக்கும். ஸோ இப்போ x = +or -2 இருக்கு, இந்த பக்கம் +1. ஸோ அப்போ எப்படி சொல்யூஷன் இருக்கும்னா x = +2 + 1, x = 3 வரலாம், x = -2 + 1 -1 அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மைனஸ் விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ -1. ஸோ இதான் வர்க்க முறையில் தீர்வு காண்றது. ரெண்டாவது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் எந்த ஃபார்ம் x² + bx + c = 0 அப்படின்னு இருபடி சமன்பாடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான மூலங்கள் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா x = -b + or - √b² - 4ac/2a -b + or - √b² - 4ac/2a. இது வந்து மறந்துடக்கூடாது. ஸோ அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. என்ன சூத்திர முறையில் x² + 2x -2 = 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து a வந்து 1, b வந்து 2, c வந்து -2. ஸோ அப்படி டேரக்டா என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிருக்காங்க. b பதிலா என்ன நம்பர் இருக்கோ அது. ஓகேங்களா? ஸோ அப்போ √b² 4ac எல்லாமே சிம்ப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் சம் பார்த்தாவே நமக்கு ஃபுல்லாவே புரிஞ்சிடும். நம்ம ஆன்சருக்காக இதை பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதனால எக்ஸாம்பிள் சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகிறது அப்படின்னா இன்னும் டீடைலாக கொடுத்துருப்பேன் நம்ம மெத்தட். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ 2x² - 5x + 2 = 0. ஸோ இதான் கொடுத்துருக்கோம். இதில் a என்னது 2, b என்னது -5, c என்னது -2. எந்த ஃபார்ம்ல இருக்கு, x = c = 0 ஃபார்ம்ல இருக்கு. அப்போ சொல்யூஷன் இருக்கும் x = -b + or - √b² - 4ac/2a. இங்க b அப்படிங்கிறது -5 தான், ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. -5 + -5 +- √b² - 5 ஹோல் ஸ்கொயர் -4 a பதிலா 2 c
பதிலாக 2. ஸோ இது என்ன முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்ன இருக்குதோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. டேரக்டாக என்ன பண்ணக்கூடாது, மைனஸ் ப்ளஸ் 5 அப்படிலாம் போடாதீங்க. அது கண்டிப்பாக தவறு வரதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்ஸ்டியூஷன் ஃபார்முலாக்கு என்ன இருக்கோ அப்படி கழுதையை புதைய தூக்கி உள்ள போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25. ஸோ 2 4 4 16 அவ்வளோ முடிஞ்சது. ஸோ டிவைட் பை 2 4 5 ப்ளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் 25 16 போச்சுன்னா 9. ஓகேவா? ஸோ இதோட 9 கூட்டினா தானே 25. ஸோ அந்த மாதிரி டிவைட் பை 4. ஸோ 9 into 9. ஸோ ரூட் ஆஃப் 3 into 3 தான் 9. ஸோ 2 3 இருந்தால் ஒரு 3 வெளியே தூக்கி போடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இது வந்து 5 + - 3 divided by 4. ஸோ எப்படி இருக்கலாம், 5 + 3 divided by 4 இருக்கலாம், 5 - 3 divided by 4 இருக்கலாம். ஸோ 8/4, 5 2 by 4. சிம்பிளை பண்ணால் 1 4 2 கிட்ட, அப்போ 2/1. ஸோ அது வந்து 2 மட்டும் போட்டால் போதும். டிவைட் பை 1 போட தேவையில்லை. ஸோ 1 2 2 4 இவ்வளோ ஆன்சர். ஸோ ரெண்டாவது சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம் வந்து நார்மல் மோட், ரெண்டாவது சம் வந்து ரூட்ல வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்துக்கலாம். எஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஐல கொடுத்தா ஒய், எக்ஸ்ல கொடுத்தா எக்ஸ், பில கொடுத்தா பி, எஃப்ல கொடுத்தா எஃப், அவ்வளோதான். ஸோ அதில் பெரிய ட்விஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சிம்பிள் தான். நம்ம இதே பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம எக்ஸ்ல தானே படிச்சோம், என்ன எஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். ஸோ என்ன இருந்தாலும் நமக்கு ஃபார்முலா உள்ள தூக்கி போட்டால் வேலை முடிஞ்சது. a = 2, b = -6, c = 3 √2 அவ்வளோதான். ஸோ f = -b + -root of b² - 4ac / 2a. ஸோ மைனஸ் ஆஃப் நான் என்ன பண்ணிருக்கேன், டேரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b யோட வேல்யூ -6 + -root of b² -6 whole square -4. a யோட வேல்யூ என்னது √2 தூக்கி போட்டாச்சு. c யோட வேல்யூ 3 √2. அதுக்குள்ள என்ன ரூட்னாலும் பயப்படாதீங்க, உள்ள தூக்கி போடுங்க. a = √2. ஸோ -+ + 6 + -root of -+ 6 36 மைனஸ் பாருங்க. இதுல வந்து என்ன விஷயம்னா √2 × √2 அப்படின்னா வெறும் 2 அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 அடுக்கு 1/2, 2 அடுக்கு 1/2. கரெக்டா? ஸோ நமக்கு தெரியும் x பவர் m x பவர் n = x பவர் m + n. அதன் படி பார்த்தோம் அப்படின்னா 2 பவர் அரையும் + அரையும் 1 தான். கரெக்டா? ஸோ இதை தான் அங்கே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரூட்டுங்கிறது 1/2 தானே பவர்ல. ஸோ அவ்வளோ இதை மட்டும் மைண்ட் வச்சிங்க. √2 பேருக்குன்னா வெறும் 2. பழக இதெல்லாம் சரியாயிரும். ரைட்டா? ஸோ ஏன் அப்படி வந்துச்சு, ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் அடிச்சு தூக்கிடலாம். ஸோ 4 × √2 × 2. ஸோ 3 அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், 4 2 8 24. ஸோ 36 - 24. ஓகே, அப்படியே மீதியெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ரூட்ல தான் சிம்பிள் பண்ணிருக்கேன். 36 24 போச்சுன்னா 12 √12. ஸோ இந்த √12 எப்படி எழுதலாம் அப்படின்னா நாமும் 12. அப்போ 2 2 4. ஓகேவா? ஸோ இந்த 4 என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 × 2 × 3 எழுதலாம். 2 இருந்தால் ஒரு 2 தூக்கி உள்ள போடலாம். ஸோ மீதி √3 அப்படியே தான் இருக்கு. ஸோ 6 + -2 √3 அப்படி எழுதலாம். 2 √2 ஆல்ரெடி இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் 2 காமன் இருக்கு. 2 தூக்கி உள்ள போடுங்க. 3 + -√3 / 2. ஸோ 2 கேன்சல். 3 + -√3 / √2. ஸோ இதில் 3 + √3 / √2, 3 - √3 / 2. இவ்வளோ தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் தயவு செஞ்சு ஒபி பண்ணக்கூடாது. ப்ராக்டிஸ் அப்புறம் சிம்பிள், கொஞ்சம் கவனம் அப்புறம் வேகம். விவேகம் 2 வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த தான் வேணும். விவேகம் இருந்தால் ஓகே தான். இதெல்லாம் அசால்ட்டா அது பாடு ஆன்சர் நம்ம கூட்டி போயிடும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பெரிய கஷ்டப்பட்டு சம வளர்ச்சி நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாது. ஒரு ஃப்ளோவில் போனோம்னா அதுவே நம்மளுக்கு தேவையான ஆன்சருக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்தது என்ன அப்படிங்கிறது தானாவே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 36 இல்லையா? ஸோ இங்கே வந்து 36 நான் சமக்கு மாற்றி தப்பாதீங்க. ஸோ இதுதான் கவனம் குறைவு அப்படிங்கிறது. சாரி இங்கே 3 தான். தேர்ட் சம் தான் பார்க்கலாம். 3y² - 20y - 23 = 0. ஸோ இதை அவசரப்படுத்துறது 3y² - 20y - 23 = 0. நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் அந்த சம் எடுத்து எழுதிக்குவேன். ஏன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்ல கவனம் குறைவில் டக்குனு தப்பா எழுதிடும் அப்படின்றனால. ஓகே, a = 3, b = -20, c = 23. ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொஞ்சம் 2 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்ல ஒரு டிஜிட் நம்பர், ரெண்டாவது ரூட், மூணாவது 2 டிஜிட் நம்பர். இவ்வளோ தான் உங்களுக்கு வச்சு ட்விஸ்ட். அடுத்து y = -b + -root b² - 4ac / 2a ஃபார்முலா. ஸோ b = -20 + -root of b² - 20² -4. a யோட வேல்யூ, b யோட c யோட வேல்யூ எல்லாமே டேரக்டா வித் சிம்பிளோட தூக்கி உள்ள போட்டுறோம். 2 × 3. ஸோ -+ +20 + -root of 2 2 4 2 0 2 0 அவ்வளோதான் 400. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். நான் எப்படி மல்டிபிள் பண்ணுறேன்னா 2 0 ஸ்கொயர் வந்தால் 2 0 வந்துடும். 2 4 400 ப்ளஸ். ஸோ இதை எப்படி மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா நாமும் 12. ஓகேங்களா? நாமும் 12. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும் 20. இந்த 23 வந்து ஒன்றா பேர் கேட்டுருக்கலாம், நம்மளுக்கு சௌரியம் இல்லை. என்ன பண்ணுறோம், 20 + 3 அப்போ ஈஸியாக போய்க்கலாம். 0 வந்து கண்டிப்பாக 0 1 போட்டுங்க. 12 24. அப்போ 3 2 6 1 3 3. ஸோ அப்படியே கூட்டிக்கலாம். 6 4 3 7 2 276. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் எனக்கு அது தனியாக உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஒரு 3 2 6 1 3 3 அப்பலாம் இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ ஏதாவது 0 டேர்ம் 5 டேர்ம் டக்குனு பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 20 + -root of 400 + 273 / 6. ஸோ அதை ஈஸியாக பண்ணலாம். 4 2 6 மீதெல்லாம் அப்படியே போட்டுங்க. ஸோ இதை எப்படி நம்ம 676. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏதோ 2 நம்பர் இருக்கிறப்ப தான் கிடைச்சிருக்கும். கரெக்டாக? ஸோ கடைசி 6 இருக்கிறனால நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா 4 16 6 36. அப்போ கடைசி என்ன இருக்கும், 4 இருக்கும் இல்லைன்னா 6 இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீதி வந்து என்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டேர்ம் ரூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 14 கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை இல்லையா? 14 256. ஸோ அதனால 15 225 15 256. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் 2 வர சான்ஸ் இல்லை. 24 ஒன்றுக்கு அப்புறம் 2 போட்டு பார்த்தோம். ஸோ 24 செட் ஆகுது. அப்போ 26 வந்து செட் ஆச்சு. ஸோ 20 + -root of 26 26 676. ஸோ அந்த ஒரு சின்ன லாஜிக் படி தான் போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. டிவைட் பை 6. ஸோ இந்த மாதிரி ரூட்ல வந்து ஒரு நம்பர் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரூட்டாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ கடைசி நம்பர் என்னவா இருக்குன்னு பாருங்க. அது கடைசி நம்பர் 1 ல இருந்து 9 வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர் உள்ள கண்டிப்பாக வரும். அதை தூக்கி நம்ம பக்கத்தில் என்ன நம்பர் போட போறோமோ அதை பொறுத்து தான் ரூட் மாறும். ஸோ ஒரு செகண்ட் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு டக்குனு கிடைக்கும். ஸோ 20 + -root of 26 / 6. ஸோ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் 2 தூக்கி வெளில போடுங்க. 2 × ஸோ 10 + -13 / 6. ஸோ 2 2 கேன்சல் 3 6. ஸோ 10 + 3 / 3, 10 - 13 / 3. ஸோ ஆன்சர் ஆகும் 10 13 23/3 மைனஸ் 13 ப்ளஸ் மைனஸ் ஏன்னா பெரிய நம்பர் சிம்பிள் -3/3. ஸோ அப்படியே ஈஸியாக 1 3 1 3. ஸோ 23/3 -1. இவ்வளோ ஆன்சர். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு அடுத்த மாடல் சம். ஏன்னா a b y y அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நமக்கு இங்கே பார்க்கவே தெரியும். நம்ம இது ஏதே பார்த்தோம். என்ன பண்ணுவோம், ஏக்கு பக்கத்தில் 12 எழுதி போனோம் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் புத்திசாலி நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து y² ஃபார்ம்ல இருக்குது. ஸோ அப்போ y² y கமெண்ட்டும். அப்போ நமக்கு மீதி பக்கத்தில் யாராக இருந்தாலும் கவலை கிடையாது. அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணுங்க, நம்ம ஃபார்ம்ல போய் a b -12a c a² - b². இவ்வளோ தாங்க. y - b + -root of b² - 4ac / 2a. நம்ம இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஸோ -b -12a + -root of -12a whole square -4 a யோட வேல்யூ அப்புறம் c யோட வேல்யூ. இங்கே என்ன இருந்தாலும் தூக்கி உள்ள போடுங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். 2 36. ஸோ -12a + -root of 12 + -12 144 நமக்கு நல்லா தெரியும். a²
36 4 பெருக்கணும். ஸோ 30 + 6 போட்டுக்கிறேன். அப்போ 0 வந்துரும். நம்ம 12 120 6 பெருக்கணும் 6 24 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ டேரக்டா அப்படியே கூட்டி போயிட்டே இருந்தா 144 அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ டிவைட் பை 20 30 36 36 72 30 60 6 12 72 அவ்வளோதான். ஸோ 12 + மைனஸ் ரூட் ஆஃப் ஸோ நமக்கு ஒரு 144 உள்ள தூக்கி போடுங்க. 2 கூட இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் 144 உள்ள தூக்கி எப்பயுமே அப்புறம் 144 இதை மட்டும் பெருக்க கூடாது. மைனஸ் சேர்த்து உள்ள போகணும். ஸோ மைனஸ் 144 a ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 144 b ஸ்கொயர். ஸோ இங்கேயும் இதுவும் கேன்சல் ஆயிடுது. நம்மளுக்கு 144 b ஸ்கொயர் மட்டும் இருக்கும். 72 இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். 12 144 இல்லையா? ஸோ b ஸ்கொயர் b கிடைக்கும். 12a + மைனஸ் 12b டிவைட் பை 72. ஸோ ரெண்டுக்கும் காமனா நம்மளுக்கு 12 வகுப்படுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால 12 உள்ள போடுங்க. a + மைனஸ் b 72 ஓர் 12 6 12 22. ஸோ இது 6 12 தானா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். 6 6 6 பைத்து 60. ஸோ 2 12 அப்போ 12 தான் அப்படின்னு தூக்கி போடலாம். ஸோ a + மைனஸ் b டிவைட் பை 6. ஸோ என்ன இருக்கும்? a + b டிவைட் பை 6 a மைனஸ் b டிவைட் பை 6. ஓகேவா? ஸோ இந்த சம் பார்க்கறது உங்களுக்கு ட்விஸ்ட் சிக்கமா இருக்கும். பட் நம்ம இருக்கலாம் ட்விஸ்ட் எல்லாம் ஈஸி. இதெல்லாம் வந்து நமக்கு சாதாரண ட்விஸ்ட் தான். ஸோ அடுத்த சம் வந்து பயங்கரமா ட்ராப் வச்சிருக்காங்க. என்ன சாய்வுதளத்தில் டி வினாடியில் ஒரு பந்து கடக்கும் தூரம் d t² மைனஸ் 0.75 t அடிகளாகும். 11.25 அடி தொலைவில் கடக்க பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஒரு சாய்தளத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு சாய்தளம் இந்த மாதிரி ஒரு சாய்தளத்தை என்ன பண்ணியிருக்காங்க? டி வினாடிகள் ஒரு பந்து வந்து ஓட வச்சிருக்காங்க. டி வினாடிகளில் அந்த பந்து கடக்கும் தூரம் வந்து d t² மைனஸ் 0.75 t அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 11.25 டிஸ்டன்ஸ் கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து உருளக்கூடிய டைம் வந்து டி வினாடிகளில் வந்து d அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்து அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதாமா. ஓகேங்களா? டி வினாடியில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது. டி வினாடியில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது. ஓகேங்களா? சாய்தளத்தில் இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அந்த டிங்கிறது 11.25 அடியா இருந்துச்சுன்னா இது எவ்வளோ செகண்ட்ஸில் போகும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் சம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 11.25 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம கடக்க வேண்டிய தூரம் என்ன கொடுத்துருக்காங்க? d t² மைனஸ் 0.75 t. இது எவ்வளோ தூரம் கடக்கணும் அப்படின்னு நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு 2 லைனை ரிவீல் பண்ணிட்டு டீகோட் பண்ணிட்டோம். இது அப்புறம் சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான். இது அப்புறம் பாருங்க திருப்பி எழுதிருக்கேன். t² மைனஸ் 0.75 t கூட 75. ஏன்னா இதை இந்த கொண்டு போட கன்ஃபியூஸ் ஆகும் சொல்லி நான் இப்படி கொடுங்க. t² மைனஸ் 0.75 t மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ் இருந்து மைனஸ் 7.25 0. இது ரொம்ப சிம்பிள் தான். சரி இதே பேருக்கும் 11.25 கூட்டினா மைனஸ் 0.75. ஸோ இந்த மாதிரி வரும்போது பெருக்கினா மைனஸ் 11.25 வரும். கூட்டினா 0.75 மைனஸ் 0.75 இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்கு பெரிய நம்பர் இது மாதிரி இருக்கு. ரொம்ப சிம்பிள். நம்ம கூட்டினா என்ன பண்ணும்? 0.75 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணும்? ஏதோ ஒரு இடத்துல 0.75 வரதான் போகுது. அப்போ இது பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன். 2 4 3 9 நன்னாங்க 16. ஸோ அப்போ 9 இருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ 9 இருக்கும். 75 அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இங்கே ஆன்சர் வந்து 75 தான். ஸோ இது 3 போகுது, இது 3 போகுது. 3 9 ஏன்னா நான் 16 போயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்படியே ஸோ 3.75 3 மல்டி பண்ணி பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. அப்போ நான் அப்படியே தூக்கி போயிட்டேன். ஸோ எப்படி பார்த்தீங்களா? 3 5 மீதி 1 3 21 22 22 மீதி 2 3 9 2 11. இந்த ஒரு சும்மா டிக்க வச்சு யோசிச்சு பார்த்தோம். ஓகே டக்குனு கிடைச்சதா? அதுக்கப்புறம் எதுவும் யோசிக்காம அப்படியே உள்ள போட்டாச்சு. அவ்வளோதான். ஸோ இங்கே பெரிய நம்பர் மைனஸ் போட நமக்கு மைனஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லைனா டேரக்டாக என்ன பண்ணலாம்? அது ஃபிராக்ஷன் இருக்கு. t மைனஸ் 3.75 t + 3 0. ஒன்று இது 0 இருக்கும் இல்லைனா இது 0 இருக்கும். ஸோ t 3.75 t மைனஸ் 3. ஸோ 11.25 தொலைவில் கடக்க எடுத்துக்கொள்ளும் தூரம் 3.75 வினாடிகள். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப 2 இடத்துல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஒன்று அவங்க கொடுத்துருக்கிற சம்மில் வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது வந்து இங்க இருக்கக்கூடிய டேர்ம் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம உடச்சு தூக்கி போட்டாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாமே டிவிஷன் பண்ணி கடைசி எந்த நம்பர் மல்டிபிள் ஆகுதோ அதை கண்டுபிடிப்போம். இது வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சோம்னா வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான். ஸோ பெரிய ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க. சிம்பிளாக தான் ட்ரிக்ஸ் இருக்கும். கரெக்டாக சின்ன டேப் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம பெருசு அப்படின்னு நினைச்சக்கூடாது. இது ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ 2 டைம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து 3.11 அது 3.11 சாப்டர் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.